ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் மறுநாளே என்ன யோசித்தேன் அப்படின்னா, சரி இதுக்கப்புறம் ஒரு சில விஷயத்த நம்ம வீட்டில் கலந்துக்காமல் எதையுமே நம்ம செய்யக்கூடாது. எதையுமே நம்ம வீட்டில் கலந்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு தான் எந்த ஒரு விஷயத்தா இருந்தாலும் நம்ம செய்யணும் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தோண ஆரம்பிச்சது. ஏன் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு யோசித்து தான் செய்கிறோம். ஆனால் அதே அந்த யோசனை நம்மளுக்கு இருக்கிறப்போ பண்ணுறப்போ செய்கிறப்போ சில டைமில் நம்ம வீட்டில் உள்ளவங்கள்ட்ட ஒரு கலந்துக்கிறதா இருக்கட்டும், பண்ணுறதா இருக்கட்டும், எதையுமே நம்ம யோசிக்காமல் நம்ம பண்ணுறதுனால தான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு பிரச்சனை வருதோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே ஒரு சில விஷயங்களை யோசிக்க ஆரம்பித்தோம். அதனாலேயே நான் என்னென்னா, இனிமேனாச்சும் நம்ம அம்மாகிட்ட எல்லாருக்கிட்டேயும் ஓரளவு எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் நம்ம பகிர்ந்துக்கிட்டு தான் செய்யணும். அவங்கள மீறி நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது. அப்படிங்கிற மாதிரியே தான் எனக்கு ஒரு யோசனை தோணிக்கிட்டு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நான் ஒரு சீட்டு சேர்றதுக்காக என் ஃபேமிலியில் யாருக்கிட்டேயுமே சொல்லலை. இந்த மாதிரி இந்த சீட்டு சேர்ந்தா கொஞ்சம் நம்மளுக்கு லாபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபுக்கிட்ட கூட சேராமல் தெரிஞ்ச ஒரு ஆள் ஆஃபீஸில் 10,000 மாதம் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னால் அவ்வளோ இது பண்ண முடியாது. ஒரு 5,000 அந்த மாதிரி கட்டுறேன். நீங்கள் 50,000 சீட்டை மட்டும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அவரும் நீங்கள் நாங்கள் மொதல் சீட்லாம் கொடுக்க மாட்டோம். ஒரு 7வது 8வது சீட்டு தான் தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு போயிட்டுருந்தாங்க. ஆனால் அவர் யாரையுமே எங்கள் ஆஃபீஸில் உள்ளவங்களில் யாருமே அவர்கிட்ட சேரவே இல்லை. தெரிஞ்சவங்க தான் இது பண்ணுறாங்க. எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவருக்கு தெரிஞ்சவர் அவர். அப்படிங்கிறனால அவங்க ஏரியாவில் தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தாரு. சரி, நானும் ஒரு நம்பிக்கையில் சரி ஒரு சேவிங்ஸாக இருக்கட்டும், நம்ம ஒய்ஃபுக்குள்ளேலாம் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபு கூட நீங்கள் எப்போதும் 40,000 சம்பளத்தில் என்ன 5,000 குறையுது அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அதுக்கு இதுக்குன்னு இது பண்ணிட்டாங்க, செலவாயிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் ஆஃபீஸில் இப்போ பிடிக்கிறாங்க, பிஎஃப் அது இதுன்னு சொல்லி போய் சொன்னேன் அவங்கள்ட்ட. ஆனால் அது ஒரு சேவிங்ஸாக இருக்கட்டும், நம்ம பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒரு நகை வாங்குறதுக்கு எதுக்காவது ஒரு சேர்க்குறதுக்கு யூஸாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாதம் முடிஞ்சு 7வது மாதம் ஆரம்பிக்கிறப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆளே இல்லை. வேறு ஊருக்கு போயிட்டாரா என்னன்னு தெரியல. வீடு பூட்டியிருந்து கேட்டால் அவங்க வீடை வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி தான் நிறைய பேர்கிட்ட ஏமாற்றி ஒரு அமௌண்ட்டை யாருக்குமே மொதல் மாதம் கொடுக்காம 2வது மாதம் கொடுக்காம வேறு ஆளுக்கு விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு அமௌண்ட்டை இவர் இது கைமாற்றிக்கிட்டே இருப்பார் போல இருக்குது. வேறு ஆளுக்கு இருக்குது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டே இருக்கிறதுனால நானும் சரி 7வது மாதம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 30,000 கட்டிட்டேன். 30,000 கட்டினதுக்கப்புறம் தான் அவன் 7வது மாதம் கட்டப்போ நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மாதம் அவர் ஏமாற்றிட்டு போயிட்டார். எல்லாருக்கிட்டையும் அந்த 7வது மாதம் தான் உங்களுக்கு, 6வது மாதம் தான் உங்களுக்கு, இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. அன்றைக்கி அவங்க வீட்டுக்கு போய் பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு 7, 8 பேர் வந்திருந்தாங்க. பக்கத்தில் சேர்ந்தவங்க எல்லாரும். இங்கே ஒரு 3 வருஷமாக இருந்தார். ஒரு வேலை பார்க்குறாரு, நல்ல ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு, தெரிஞ்சவர் மாதிரி இருந்தார். அதனால தான் நாங்கள் சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இதே தான் சொன்னாங்க. கிட்டத்தட்ட எனக்கு 35,000 லாஸ் ஆகிட்டு. அப்போ தான் எனக்கு யோசிச்சேன், நம்ம வீட்டில் யார்ட்டாதும் நம்ம ஒய்ஃபுக்கிட்டயா இருக்கட்டும், அம்மாக்கிட்டயா இருக்கட்டும், யார்கிட்டயாவது இந்த பணத்தை கொடுத்து வச்சுருந்தா கூட, நம்ம அம்மாட்ட இப்போ கொடுத்து வச்சுருந்தா கூட அவங்க ஒரு பேங்கில் போட்டு வச்சுருந்தாங்கன்னா நம்ம கேட்குறப்ப எடுத்து கொடுக்குற ஆள் அவங்க. அவங்கள்ட்ட கூட நம்ம மறைச்சி செஞ்சோமே, இப்போ இந்த அளவுக்கு நம்ம இதாகிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. இது மாதிரி நம்ம செஞ்சதெல்லாம் தப்பு தான். இதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு சில விஷயங்கள் தோண ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் நான் முடிவு பண்ணேன், இதுக்கப்புறம் நம்ம உள்ள விஷயத்தில் எதா இருந்தாலும் ஒரு கரெக்டான வேலை நம்ம கொண்டுட்டு போகணும், பண்ணணும், செய்யணும். இனிமேல் நம்ம வீட்டில் உள்ளவங்கள்ட்ட மறைச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவங்க இது பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனாலேயே நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே, இனிமேல் எது செஞ்சாலும் நம்ம அம்மாகிட்ட இல்லை வீட்டில் பிள்ளைங்கள்ட்ட கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணுறதும் எதுவும் இல்லை. ஒழுங்காக சம்பளத்தை வாங்குறோமா இது பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என் ஒய்ஃபும் நானும் பக்கத்துலேயே ஒரு நகை கடையில் ரொம்ப வருஷமாக அந்த கடையில் தான் நகை எடுத்துகிட்ருக்கோம். அந்த கடையில் சீட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் சொன்னாங்க. ஒரு 2,000 3,000 போட்டு வச்சா கூட நமக்கு பெனிஃபிட் தாங்க, நம்ம போடுவோங்க அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடச்சி. சரி பரவாயில்ல, 2 ஒரு 2 3,000 போடுவோம். 2 சீட்டு 2,000 2,000ல போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, ஒரு 2,000 3,000 சீட்டு நம்ம போடுவோம், பண்ணுவோம். அடுத்த முயற்சி என்ன பண்ணது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3,000 சீட்டு போட ஆரம்பித்தோம். போட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயமே புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி, இதை நம்ம
எந்த ஒரு இதுலேயுமே நம்ம இருக்கணும், பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அடுத்த ஒரு இதுக்கு நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கான வழிங்கிறது நம்மளுக்கு இங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு.